ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி அப்படின்றதுனால தேனியில் இருந்து சின்னமனூர் வழியாக குச்சனூருக்கு தான் போயிருந்தோம். அதை பற்றின இந்த சின்ன விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தேனியிலேருந்து அடிக்கடி சின்னமனூருக்கு பஸ் வசதிகள் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருந்து குச்சனூருக்கு ஆட்டோவில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் குச்சனூர் போகிறதுக்கு. தேனி வெஸ்டர்ன் காட் சைடு அப்படின்றதுனால உங்களுக்கு எப்பயுமே பச்சை பசேல் அப்படின்ட்டு ரொம்ப குளுமையாக தான் இருக்கும். ஆனால் இப்போது வெயில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுனால இங்கேயுமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த பாயிண்டில் இருந்து உங்களுக்கு குச்சனூர் 5 கிலோமீட்டர் தான். இது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ கூட பிடிச்சி கோயிலுக்கு போய்க்கலாம். அங்கங்கே ஷேர் ஆட்டோ வசதியுமே இருக்குது. நம்ம காரை அப்படியே கோயிலுக்கு உள்ளே எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற பார்க்கிங் லாட்லேயே பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் இட வசதியுமே இருக்குது. ஒரு மினிமல் ஃபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே லாட்ஜ் வசதியுமே இருக்குது. வேணும் அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20லேருந்து 25 காரு பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் கோயிலுக்கு உள்ளேயே இருக்குது. இப்போ திருவிழா சமயம் அப்படின்றதுனால அவங்களுக்கு பந்தல்லாம் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் நடந்து போகும்போது வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த பந்தல் வேலையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்குது. நம்ம காரை இந்த ஏரியாவில் பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு கடைகள்லாம் இருக்குது. இப்போ சனி பெயர்ச்சி அப்படின்றதுனால உங்களுக்கு ராசிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விளக்கு போடணும் அப்படின்ட்டு கடையில் இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு 5 நெய் தீபம், ஒரு சின்ன இரும்பு கடாயில் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த எள்ளு போட்டு ஒரு முடிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே கடையில் உங்களுக்கு சின்ன சின்ன விக்கிரகங்கள், அதுக்கப்புறம் சனி பகவானோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே தண்ணி தொளிச்சுட்டு இல்லை குளிக்கிறவங்க அங்கே குளிச்சுட்டு நம்ம இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் அந்த முடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி பண்ணிவிட்டு காகம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது 3 தடவை இந்த சிலையை சுற்றி வந்துட்டு அந்த காகத்தங்க வச்சுட்டு நேராக நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட வேண்டியதான். உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இப்போ கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.